முதலாவது கிடையாது கொண்டு வந்துருக்கு நம்ம ஆலயத்துக்கு. மாடல கொண்டு வந்துருக்கு. படையல்கள் படைக்கப்பட்டு வேள்வியான ஆரம்பிக்கப்பட போகுது. வேள்விக்கு கொண்டு வந்து கோழிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. வேள்விக்கு முதலாவது கிடையாது கொண்டு வந்துருக்கு நம்ம ஆலயத்துக்கு. இப்போ வந்து பொங்கல்கள் பொங்கி ஆலயத்துக்கு படைச்சு கொண்டிருக்கணும். தாட எவ்வளவு வரும் அண்ணே? அண்ணே தாட எவ்வளவு வரும்? தாட எவ்வளவு வரும்? பருமதி எவ்வளவு பருமதி வரும்? எங்கட குட்டி ஆடன்னு தேவோட்ட குட்டி தான். எங்கட அப்பா தான் வளர்த்தவர். வேறு தான் அப்பா எங்கட அப்பா. அப்போ எங்கட அப்பா தான் கைத்தின்னு வச்சு எல்லாம் வளர்த்தவர். இப்போ கேள்வின்ற சொன்னால் இப்போ உயிரோட கொடுக்குறேன்னு சொன்னால் 2.5 3 போகும். வெட்டி கொடுக்குறேன்னு சொன்னால் 2 2.20 2.30 அப்படி போகும். இது ஒரு 140 150 கிலோவுக்கு மேலே வரும். இது 3 வருஷமா வளர்க்குறோம். ஒன்று தான் கொண்டு வரோம். நன்றி நன்றி. அடுத்த ஆடன்னு கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். 3வது ஆடு இதான். இப்போ 3வது ஆடாக வந்து கொண்டிருக்குது. இது வந்து அரிக்க நாடு என்று சொல்லப்படுற ஆடு. ஆடுகளை பார்க்கறதுக்கு ஆட்கள் வந்து குனிஞ்சு கொண்டிருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோறு போடப்பட்டு அதுக்கு மிஞ்சி கறிகள் விடப்பட்டு படையலானது படைக்கப்பட்டு கொண்டிருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நேர்த்திக்கு தான் இந்த படையல்கள் படைக்கிறவையல். இதுல வந்து சைவம் மட்டுமில்லை அசைவ உணவுகளும் படைக்கப்படும். இது வந்து பாரம்பரியமாக நடைபெற்ற ஒரு வேள்வி என்று சொல்றாங்க. கொடுத்து அதற்கான சட்டத்தீடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தாங்கள் சமைக்கப்பட்ட உணவுகளை கொண்டு வந்து கடவுளுக்கு படைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இப்ப வந்து அசைவ உணவுகள் வந்து படைக்கிறதுக்கு ஆரம்பம். பாருங்க, மீன்கள், நண்டுகள், பாத்தீங்கன்னா மீன்கள் படைக்கணும். வீடியோக்கள் எடுக்கவிருக்கும் அடியவர்கள் எடுக்க வேண்டாம் என இங்கே கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள். ஆலய கட்டட நிதி வளர்ச்சிக்காக இங்கு செங்கற்கள் விற்பனையாகிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அடியார்களே உங்கள் பிள்ளைகளின் உங்கள் குடும்பங்களின் சிறப்புக்காக இங்கே இந்த கற்களை வாங்கி அம்பாளுக்கு கொடுத்து உங்கள் குடும்ப நிலை செய்யறதுண்டா சூழல்ல நாங்க செய்யற பாவங்களை வந்து குறைக்கிறதுக்காகத்தான் இந்த வந்து வேள்வி வந்து செய்யப்படுறது. நாங்கள் செய்யற பாவங்களை வந்து சாமி பொறுத்து வேள்வி நடத்தப்படுறது. முறுக்குகள், பலகாரங்கள் எல்லாம் படைக்கப்பட்டு கொண்டிருக்கணும். பலகாரங்கள் அது மட்டும் இல்ல பழங்களும் படைத்து கொண்டிருக்கணும். அதனை கொடுத்து அதற்கான சட்டத்தீடுகளையும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அடியார்களே, பண உதவிகள், பொருள் உதவிகள் கொடுக்கவிருக்கும் அடியவர்கள் அம்பாளின் காரியாலயத்தில்
அதனை கொடுத்து அதற்கான சர்டிபிகேட்டுகளை பெற்றுக் கொள்ளுமாறு இன்னும் அதுல பாருங்க முழு கோழி, இன்னும் சில நிமிடங்களில் பூஜைகள் அதுல பாருங்க முழு கோழி வந்து படைக்கப்படுது. அப்படியே பிரிச்சு சுடப்பட்டு அந்த கோழியானது படைக்கப்படுது. இதில் பாருங்க ஆடுகள் வந்து கொண்டு வந்தோன்ற ஈக்கிற மக்கள் வந்து அந்த வேலை உப்பமர ஆடு வந்திருக்குது. இந்த ஆடுகள் வந்து வேள்ளிக்காண்டிய வளர்க்குறவையல் அவையில்ட நேர்த்தி கடனுக்காக சில பேர் வந்து இப்படி நேர்த்தி கடனுக்காக ஆடுகளை வந்து வெட்டி பலி கொடுத்து விட்டு கோயிலுக்கே அந்த ஆட்டை கொடுத்துட்டு போயிடணும். அவையில் வித்துட்டு அந்த ஆலயத்தின் நிதிக்கு அந்த பணத்தை எடுக்குமாறு வடையில் பாருங்க இப்படி படைக்கணும். புட்டுல இருந்து சோறில் இருந்து எல்லாமே அவைச்சு படைச்சு கொண்டு வைக்கணும். படையல் முடித்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பூசையால் ஆரம்பமாகி வேள்வி பலி கொடுத்தல் வந்து ஆரம்பமாகும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கோழியலும் கொண்டு வந்து குடிக்கணும். வேள்விக்காக அந்த அவையில நேர்த்திக்காண்டி கொண்டு வந்து கோழியல் குடிக்கணும். தங்கண்ட ஒரு நேர்த்தியல் வச்சதை பார்த்து குழாய்கள் வந்து டிராக்டர்ல ஏற்றி கொண்டு வந்து வைக்கணும். உண்மையிலே ஒவ்வொரு கிடாயிலும் அவள் கனாலம் வளர்த்துருப்பினும் தங்களை நேர்த்திக்கா வண்டி கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி வளர்த்துருப்பினும் அதில் இந்த ஒரு கிடாயை மட்டும் போகுது பாருங்க. கிடாயை டிராக்டர்ல ஆடுகள் ஏற்றப்பட்டு கொண்டு வந்து கொண்டு வைக்கணும். அதில் பாருங்க இதுலேயே ஆடு வந்து கொண்டு இருக்குது. பார்ப்போம் இந்த ஆடு இந்த மாதிரி. கடா இந்த சைஸை பாருங்க. 10 வயதிலிருந்து நான் 10 வயதிலிருந்து வளர்க்கிட்டேன். ஆனால் கோயிலுக்கு கண்டு இப்போ தான் 2 கட்டு தான் கட்டிக்கிறேன். இப்போ ஒரு பெரியம்மா அதுக்கு முதல் சும்மா வளர்த்து வைக்கிறேன். புது 2 பெரிய நான் விட்டு வளர்க்குறேன். மற்றதுகள் நிற்கிது வீட்டு. நான் இப்போ 20 வரைக்கும் வளர்க்குறேன். இது யமுனா பேர். இது இப்போ 3.5 கேட்டு ஆகி உயிரோட கேட்டுக்கிறாரு. அப்போ 250-300 கிலோ பிரிச்சா கொஞ்சம் குறையும். குரல்கள் தோல்கள் கழிச்சா ஒரு 50 கிலோ 60 கிலோ 50 கிலோ குறையும். 50 கிலோ குறையும். எங்கே இருந்து கொண்டு வரீங்களா? சொல்லிக்கிறோம். கல்லாம்படி சொல்லிக்கிறோம். பரலா ரோடு. சரி என்ன நன்றியா. ஆடுகள் பார்க்கறதுக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கோம். 500 பேர் என்னாலும் வந்திருப்போம். காலையில் அன்னைக்கு 500 பேர் கிட்ட வந்திருக்கோம். உங்களான சிறிய உதவியாக அந்த சிறு நெற்களை வேண்டி அந்த ஆளுக்காக காணிக்கையாக கொடுத்து உங்கள் இதுல 2 சோடி கடை வந்து இந்த டிராக்டர்ல ஒண்ணு வைக்கணும்.
கோயிலுண்ட நிலவிருச்சல் கோயில் நிலவிருச்சல் பூசை இருக்கிறோம். இந்த ஒரு சூளம் ஒன்று வச்சிருக்கு.
Thank you.